Taste the Daily. கேரளா எல்லைகள் தமிழகத்தினுடைய எல்லைகளில் கேரளா அரசு கொண்டு வந்து கழிவை கொட்டுறது இது இன்னைக்கு நேற்று நடக்கிறதில்ல, தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட இதற்கு பசுமை தீர்ப்பாயெல்லாம் கண்டனம்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பில் இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எடுக்கப்படலை, இவங்க எடுக்கவும் விரும்பலை, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னீங்கன்னா தமிழக அரசு எடுக்க விரும்பலையா? தமிழக அரசு எடுக்க விரும்பலை. ஏன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து லோக்கல்ல இப்படி வந்து கொட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் மக்கள் கொண்டு வராங்க இல்லையா? அப்போ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போறாங்க, பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் அதிகாரிகள் போறாங்க, பார்க்குறாங்க, பார்வையிடுகிறார்கள். பார்வையிட்டு இந்த பிரச்சனை பெரிய பேசு பொருளா ஆயிட்டு இருக்க நேரத்துல தான் நீங்க சட்டமன்றத்தை கூட்டுறீங்க. சரிங்களா? சட்டமன்றம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை நடக்கணும்? இப்போ இந்த மழைக்கால கூட்டத்தொடருங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 15 நாட்களாக நடக்க வேண்டும். அப்படி இதுவரைக்கும் அப்படிதான் மரபா நடத்தப்பட்டிருக்குது. இவங்க அந்த மரபை எல்லாம் மீறி ஜஸ்ட்ல இதை போனா போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ நாங்களும் நடத்துறோம்னு 2 நாள் நடத்துறாங்க. எதுக்கு நீங்க நடத்துறீங்க 2 நாள்? இல்ல அதற்கும் இதற்கும் ஆமா சார், நீங்க வந்து இப்போ வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல முக்கியமா அதிமுக சார்பா விவாதிக்கப்பட வேண்டிய இந்த விஷயங்கள்ல இந்த கழிவு பிரச்சனையும் ஒன்று. சரிங்களா? டங்ஸ்டன் பிரச்சனை, இந்த கழிவு பிரச்சனை, இது எல்லாமே பேசுறதுக்காக வச்சிருந்த பிரச்சனைகள் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து அதற்கான வாய்ப்பே மக்களுக்கு கொடுக்காம, அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணாம, சட்டசபையை கூட்டாம, இந்த பிரச்சனை எதுக்கு நாங்க கூட்டத்தொடர் நடத்தினா தானே நீங்க வந்து பேசுவீங்க. நாங்க நடத்தவே இல்லை, நீங்க பேச வேண்டாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டாம இருக்கிறது அப்படிங்கிறது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அங்க வந்து எதிர்க்கட்சிகள் இதையெல்லாம் பேசி அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கிடையாது. அரசு ஒரு பிரச்சனை, மக்கள் நேரடியா சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் என்னன்னா மக்களோடு உயிரோடு தொடர்பான பிரச்சனை. ஏன்னா இதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதனால மக்கள் நேரடியா பாதிக்கப்படுவாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சு அரசு தானாகவே இதை சரி பண்ணி இருக்கணுமா இல்லையா? சரி, இப்போ வந்து அந்த கேரளாவால் 2-3 பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகளாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த உங்களுக்கு வந்து இந்த மருத்துவ கழிவுகள் இருக்கு இல்லையா? அந்த மருத்துவ கழிவுகளில் பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோயாளிகளோட அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அது அதிக அளவில் கொட்டப்படுது. அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து வெறும் குப்பை மட்டும் இல்லாமல் மருத்துவ கழிவுகளில் குறிப்பாக அந்த புற்றுநோய் மருத்துவ கழிவுகளை வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. அதன் மூலமாக மற்ற எல்லாத்தையும் விட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த விஷயங்கள்ல அங்க சுத்தி இருக்க மக்கள்கிட்ட பாதிக்கப்படுறதுக்கு பெரிய அளவுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற மக்கள் சொல்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை நீங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை என்ன பண்ணிருக்கணும்? அது உடனே சரி பண்ணிருக்கணும் இல்லையா? இல்லைன்னா நீங்க பசுமை தீர்ப்பாயம் வழியா நீங்க என்ன பசுமை தீர்ப்பாயம் என்னது, அது ஒரு என்னது மிக முக்கிய பசுமை காக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக இருக்கின்ற அமைப்பு தானே. நீங்க வெறுமனா கண்டனம் செலுத்தினா எப்படி? ஆக்சுவலி நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? ஆனா நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்காம சும்மா போற போக்குல நீங்க வெறும் கண்டனம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னீங்கன்னா இந்த விஷயத்தை நாங்க பெரிய லெவல்ல கன்சிடர் பண்றதா யாரு பசுமை தீர்ப்பாயம்? ஆமா, நீங்க வந்து என்ன அவங்கதான் வந்து சொல்லிட்டாங்களே கேரளா அரசு தான் இதை சரி பண்றதுக்கு கேரளா அரசு தான் நிதியெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க பசுமை. சார் நீங்க சும்மா வந்து இப்ப மற்ற எல்லா விஷயங்களிலுமே மற்ற இதுக்கு முன்னாடி ஆன விஷயங்கள்ல பசுமை தீர்ப்பாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கு. ஆனா இதுல மட்டும் நீங்க லீனியன்ட்டா ஏன் விடுறீங்க? கேரளா அரசாங்கம் வந்து வரணும், நீங்க கிளீன் பண்ணணும், நீங்க தான் நிதியை ஒதுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவன் வந்து கொட்டுறதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது அரசு தானங்க செய்யணும், தடுக்கணும். ஏன் அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் வலியுறுத்த வேண்டும்? ஏன் வலியுறுத்தல? அவங்க கையில அதுல வந்து இருக்கிற அதிகாரிகளை வெறுத்து போயிருக்காங்க சார். இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் எதுவும் தலைக்கு ஏற போறது கிடையாது. இது ஒரு மழுமட்டை அரசாங்கம் மேடம். அரச சொல்றீங்க கண்ணியமான வார்த்தைகளை. மழுமட்டைங்கிறது மிக நல்ல நீங்க விமர்சனத்தை கண்ணியமா வைங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல இதுக்கு இதை விட இந்த அரசாங்கத்தை என்னால டீசென்ட்டா திட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை சார். இதை விட டீசென்ட்டா எப்படி சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இது இந்த அறிவீனமான முட்டாள்தனமான அரசிடம் எதை சொன்னாலும், ஏன்னா நான் மழுமட்டேன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போனேன், நீங்க இல்லங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. கண்ணியமான வார்த்தை தான் சார். வாழ்க்கையோட மக்களோட வாழ்க்கையோட உயிரோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைய இது இன்னைக்கு நேத்து இல்ல,
இது வந்து திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அந்த கொட்டுகிற குப்பையோட அளவுங்கிறதும் அது நைட்டு வந்து லாரிகள்லாம் கொட்டிட்டு போகுது. இப்போ ஒரு முன்னாடி வந்து ஒரு 10 லாரி வந்ததுன்னா இப்போ வந்து 80 லாரி 70 லாரி சர்வசாதாரணமா வந்து அந்த அந்த தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோவை எல்லா சைடும் அது கொட்டிட்டு ஈஸியா கொட்டிட்டு போகுது. அப்ப அந்த பார்டர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க மேற்கு மலைத்தொடர் ஃபுல்லா அதை அப்படி கொட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க அதற்கான ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? இது ஒரு பிரச்சனை. இந்த குப்பை கிடங்கு இது ஒரு பிரச்சனை. அரசு எடுக்கல அப்படிங்கிறதும் இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு உரியது அப்படிங்கிறதும் எங்க பொதுச் செயலாளர் இது குறித்து திரும்ப திரும்ப அறிக்கைகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு என்னன்னா, இப்ப போன மாசம் முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு இல்லையா? முல்லை பெரியாறு வந்து வருஷம் அது குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்ப அந்த பணிகளை செய்யறதுக்காக இங்க இருக்கிற தமிழக அரசு அதிகாரிகள் போயிருந்தப்போ, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் போயிருந்தப்போ அங்க அவங்க அலோ பண்ணல. அதுக்கு இன்ன வரைக்கும் தமிழக அரசு என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்றும் செய்யல. ஏன்னா இப்ப நம்ம வந்து இதை குறித்து அதிமுக எங்க பொதுச் செயலாளர் ஏதாவது கேள்வி எழுப்பினா, அறிக்கை எழுப்பினா அதுக்கு வந்து நம்ம மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் வந்து ரொம்ப எகத்தாலாம ஒரு பதில் சொல்றதுதான் அவரோட வேலையா இருக்கு. அப்ப இவங்க என்ன அப்படின்னா, எந்த ஒரு இஷ்யூமே, அது வந்து முல்லை பெரியாறு அணை விவகாரமா இருக்கட்டும், இரண்டாவது உங்களுடைய இந்த குப்பை கொட்டும் விவகாரமா இருக்கட்டும், மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் அங்க கனிம வளம் கடத்தப்படுவது. சரிங்களா? இந்த கனிம வளம் கடத்தப்படுறதுல இந்த அரசாங்கம் வந்ததுல செஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரூல்ஸை வந்து தளர்த்துச்சு. அந்த கனிம வளத்தை வந்து இத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இது பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி அதிமுக அரசு பின்பற்றிய ரூல்ஸை மாத்தி இவங்க ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த ரூல்ஸ்குள்ளேயே இவங்க நிறைய, இப்போ நீங்க லோக்கல் பகுதி மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, 300 மீட்டர் இடைவெளிக்குள்ள நீங்க எந்த இதையும் அமைக்க கூடாது. சரி, ஏன் வந்து கேரள அரசை கண்டிக்கிறதுக்கு இந்த அரசு தயாரா இல்லை? என்ன காரணம் சார்? இவங்க என்னன்னா, இவங்க திமுகவோட ஸ்டைலே என்ன அப்படின்னீங்கன்னா, வெறும் அடையாள அரசியல் பண்றது தான் சார். அது என்ன அடையாள அரசியல் அப்படின்னா என்னன்னா, எதையாவது ஒண்ணு, அதாவது மெயின் டாபிக் மக்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசாம எதையாவது ஒண்ணு தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசி முடிச்சுட்டு போறதுதான். இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. இவர் போனாரு, பேசினாரு, எல்லாம் பண்ணாரு, வந்துட்டாரு. வைக்கம் விழா, அந்த 100 வருஷ விழா. நீங்க அந்த இடத்துல கூட வந்து உங்களால வைக்கம் விழா கொண்டாட போயிருந்தாலும் அந்த இடத்துல நீங்க இதை வந்து இன்ஃபார்மலாவது சொல்லிருக்கணுமா இல்லையா? அவர்கிட்ட, அந்த முதல்வர்கிட்ட நீங்க ஃபார்மலா சொல்லாட்டா கூட இன்ஃபார்மலா சார் இப்படி நடக்குது, நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. அது கடைசியில இருமாநில பிரச்சனைகளா மாறிடக்கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்க பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும்னா, அந்த கேரளா வந்து இந்த மக்களுக்கு தொடர்ந்து இதே பிரச்சனை, கனிம வள பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இப்ப குப்பைகளை கொட்டுற இந்த 3 பிரச்சனைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எல்லை மீறிய பிரச்சனையாக மாறும். இரு மாநில பிரச்சனையா இது லீட் ஆகுங்கிறீங்க. சரி, ஏன் இந்த அரசாங்கம் இப்போ வரைக்கும் அதை கேள்வி கேட்கல அப்படிங்கிறது இன்னும் விரிவா பேசலாம். நாச்சியால் சுகந்தி, தொடர்ந்து இதே மாதிரியே அண்டை மாநிலங்கள்ல நம்மளுடைய உரிமைகளுக்காக பேசாம இருக்கிறதும், மக்களுடைய உயிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட வெளியில வந்து பேசாம இருக்கிறதும் இதே மாதிரியே திமுக செய்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? சார், திமுக இப்படி செய்யாது அப்படிங்கிற நிதர்சனத்தை மக்கள் இன்னும் ஒரு முறை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னீங்கன்னா, காவேரி பிரச்சனைகள் இது வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்த 43 மாசத்துல இவங்க இன்னும் வரைக்குமே அந்த மழையே இயற்கையா பெஞ்சதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தண்ணி கிடைச்சிருந்திருக்காது. 3 லட்சம் ஹெக்டேர் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த 22வது அந்த 2022ல இவங்க தண்ணி திறந்து விட முடியாம போச்சு. அப்போ வந்து 3 லட்சம் ஹெக்டேர் பயிர் வந்து கருகி போச்சு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முல்லை பெரியார் அணை விஷயத்துல உங்களால எந்த முடிவையும் எடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப கூட என்னன்னா, நீங்க வந்து அவரு துரைமுருகன் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு, மத்திய அரசுக்கு நாங்க ஒரு லெட்டர் போட்டிருக்கோம். அந்த லெட்டர்ல நாங்க என்ன எழுதியிருக்கோம்னா, கேரள அரசு ஒத்துழைக்க அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கோம். கேரள அரசு ஒத்துழைக்கணும்னு நாங்க அறிவுரை சொல்லுங்க நீங்க அப்படின்னு நாங்க மத்திய அரசை கேட்கிறோம். அப்படின்னா இவங்க வந்து என்னன்னா, பாஜகவுக்கும் நாங்க நல்லவங்களா நடந்துக்கணும், இந்தியா கூட்டணிக்கும் நாங்க நல்லவங்களா நடந்துக்கணும், அவங்க எந்த காலத்துல எந்த இடத்துல மக்கள், அது கச்சத்தீவு பிரச்சனையிலிருந்து இந்த நீட் தேர்வு வரைக்கும் அவர்கள் என்று மக்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் நலன்லாம் கிடையாது. எங்க எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எப்போதும் தம் மக்கள் நலன் கருதுபவர்கள் தான் திமுக காரர்கள் அப்படிங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள்
வெறும் ஆட்சியை மட்டும் இழக்க போறது கிடையாது. அடுத்து 26ல ஆட்சியை மட்டும் இழக்க போறது கிடையாது. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எப்போதும் தமிழின விரோத கட்சி அப்படிங்கிற ஒரு பேரை திரும்பவும் அது ஏற்கனவே அந்த பேர்ல தான் இருக்குது. ஈழ விவகாரத்திலிருந்து அந்த பேரை தான் அது சம்பாதிச்சு வச்சிருக்குது. திரும்பவும் இது தமிழின விரோத கட்சி திமுக அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு முறை. இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இல்லையா? ஏன்னா பக்கத்து மாநிலம், இந்த பக்கம் கர்நாடக மக்கள், இந்த பக்கம் கேரள மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம் தென்னிந்தியா. ஆனா அவங்க கூட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிற மாதிரி இல்லையா? சார், நீங்க அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் நினைச்சிருந்தா நீங்க எப்படி வந்து அந்த 152 அடி உயர்வுக்கு நீங்க எப்படி நீதிமன்ற முறையா போராடி இருக்க முடியும்? நீங்க கர்நாடகாவுக்கு எப்படி அதே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தது தானே. 69% இடஒதுக்கீடுக்கு நீதிமன்றம். அப்ப உங்களுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்க மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அந்தந்த மக்களுக்கான நீதியை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கறத அந்த பலம். ஆனா இவங்க ஏன் போகவே மாட்டேன்றாங்க? எந்த விஷயத்துக்குமே நீதிமன்றத்துக்கு போறதே கிடையாது. நீதிமன்றத்துக்கு போனாங்களே, சிபிஐக்கு மாத்தாதீங்கன்னு சொல்லி போனாங்க. அப்படி போய் அங்க நீதிமன்றத்துல நல்லா அவமானப்பட்டுட்டு வர்றது மட்டும்தான் இப்பதான் அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. அது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணமா இருந்தாலும் சரி, சார் சொன்ன மாதிரி அந்த பாலியல் வழக்கா இருந்தாலும் சரி, எல்லா வழக்குல என்னன்னா இவங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டு அங்க வந்து இல்ல சிபிஐ விசாரிக்கும்னு சொன்னதை அதை வந்து ஒரு அவமானமாக கூட கருதாமல் அந்த விஷயத்தெல்லாம் எங்கடா வெளியே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்களோ, மக்களுக்கு பெரிய அளவில் அது போய் சேர்ந்துருமோன்னு சொல்லிட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏன் நாங்கள் நடத்தாம சும்மா பெயரளவில் 2 நாட்கள் நடத்துறது இருக்கு இல்லையா, இது எல்லாமே சேர்ந்துதான் என்னன்னா திமுக என்பது தமிழ் மக்கள் விரோத கட்சி என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் திமுக.